ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். பொங்கலுக்கு வந்து சாயம்மா ஊரில் வந்து சொந்த ஊரில் கும்பாபிஷேகம் நடந்தது. அவங்களாம் அது ரொம்ப முக்கியமானவங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துக்கு அவங்க கும்பாபிஷேகம் போனதுனால அங்கே நிறைய விஷயங்கள், வீடியோ, அந்த பூஜை புனஸ்காரங்கள், ஊர்வலம், இதெல்லாம் நிறைய நடந்தது. ஸோ அதை பற்றி வீடியோஸ் அடுத்தடுத்து போடுறேன். ஸோ இது எடிட்டிங் வேலை நடந்திருக்கிறதுனால என்னால் போட முடியல. ஸோ அதை நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கும்பாபிஷேகம் மாதிரி விஷயங்கள் கலந்துக்கிட்டாலும் எவ்வளோ புண்ணியமோ பார்க்குறதுலேயும் அதுக்கு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு புண்ணியம் கிடைக்கும். சாய்ராம். இன்றைக்கி காலையில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வந்தது. அதில் வந்து என்ன சொல்லுறாங்க, நார்த் இந்தியன்ஸு ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பாபாவோட லீலைகளை பற்றி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அவங்க பேர் வந்து ஸ்ரீதான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க வந்து பெங்களூரு, ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து மகாராஷ்டிராவில் தான் இருக்கிறாங்க. தானே ஜில்லான்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு தமிழ் பேசுவாங்க, ஆனால் கிளியராக இருக்காது. ஒரு ஹிந்தியெல்லாம் ஹிந்தி கன்னடா, தமிழ் எல்லாம் கலந்து வரும். பட் ஆனால் கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம். ஸோ எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஹிந்தி தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம். ஸோ அப்போ அவங்க பேசினாங்க. அவங்க எங்கிட்ட சில நிறைய டைம் பேசுவாங்க. சாயம்மாட்டெல்லாம் டவுட்லாம் கேட்பாங்க, என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு. என்னன்னா, ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி வந்து அவங்களோட கணவர் வந்து வெளியூருக்கு போயிருக்காரு. அவங்க வந்து சொந்தமாக வந்து கரும்பு பிஸ்னஸ், கரும்பு ஆலை மாதிரி வச்சுருக்குறாங்களாம். நிறைய பக்கத்து ஊர்லேருந்து கரும்பெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை வந்து மிஷினில் அரைச்சி அந்த சாறு எடுத்து காய்ச்சி வெல்லமாக விற்கிறது அவங்களோட வேலையாக. அந்த மாதிரி அவங்க அந்த வேலை செஞ்சிட்ருக்கும் போது எதிர்பாராதமாக கால் தடுக்கி அவர் வந்து கீழே விழுந்து அது வந்து கழுத்தில் வந்து அடிபட்டிருக்கு அவருக்கு. அப்புறம் அவங்க வந்து சிம்பிளாக அதை எடுத்துட்டாங்க. கொஞ்சம் எச்சு முழுங்கினாலோ எதோ சாப்பிட்டாலோ கொஞ்சம் வலிக்கும். அவங்க மட்டும் நாட்டு வைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. சரி, அப்போதே தற்காலிகமாக அப்படின்னு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் பெருசாக இல்லை. சரி, அப்படியே இருக்கும்போது 4வது நாளும் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும்போது இவருக்கு வந்து ஏதோ இடத்துல ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்க வேண்டியது தான். நிறைய வந்து போய் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியது தான். அதனால் இந்த வலி அவங்க வந்து டாக்டர், அவங்க அம்மா இவங்க சொல்லியிருக்காங்க, ஒய்ஃபு வாங்க நம்ம போய் டாக்டரை போய் பார்க்கலாம், இது அப்படியே வேணாம், எல்லாம் வர மாதிரி இருக்குது, இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னா. இல்லை இந்த இதை நான் முடிச்சு கொடுத்துட்டா தான் எனக்கு அடுத்தது பெரிய ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் நான் வெளியே போயோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சாலோ கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும், ஸ்கேன் அது இதுன்னு எடுப்பாங்க. எனக்கு இந்த டைமிங்குள்ளே நான் கொடுக்கல, என்ன வேலை, இது முடிச்சிட்டேன்னா நான் ஃப்ரீயாக வரேன் எனக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களை சமாதானப்படுத்திருக்கேன். ஆனால் இவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து குரல் மாறிடுச்சு, சாப்பிட முடியல, அந்த மாதிரி திணறிட்டு தண்ணி தான் குடிக்கிறாரும் போது இவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் பாப்பாவோட ஊதியம் மட்டும் போட்டு குடிச்சிட்ருக்காங்க. ஆனால் மனசு வந்து ஒரு நிலையில் இவங்களுக்கு இல்லை, ஏதோ தப்பு நடந்துருமோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு இருந்துகிட்டே பாபா பேர் சொல்லிவிட்டு இவங்க வந்து பாபாவோட ரொம்ப டிவோட்டிஸ். இப்படி என்ன மகாராஷ்டிராவில் இருக்கிறதுனால சொல்ல தேவையில்ல, சீரடிலாம் பக்கம், அவங்க ஊர் பக்கம்ன்ற மாதிரி. அதனால் வேண்டிகிட்டே இருக்கும்போது அதே மாதிரி இவருக்கு முடிச்சிடும். இவர் ஆர்டர் பண்ணி குடிக்கிற நேரத்துக்கு முன்னாடியே இவருக்கு ரொம்ப பெயின் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சிட்டாரு. வலி தாங்கலை, முடுங்க முடியல, என்னால் எதுவும் பண்ண முடியல, வின்னு வலிக்குதுன்னு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் ஏதோ ஒரு பிசுறு உள்ளே இருந்திருக்கு. இவங்க எடுத்துகிட்ருக்குறாங்க, குத்தி உள்ளே போய் அது பயங்கர இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இம்மிடியேட்டாக உடனே ஆப்ரேஷன் பண்ணியே அந்த பிசுறு எடுக்கணும், க்ளீன் பண்ணணும். இப்படி எடுக்கும்போது அந்த பகுதி வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த குரல் வளையத்துக்கு ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல அது போய் இருக்கான். ஸோ அது எடுக்கும்போது குரல் வளையமே டேமேஜ் ஆகுதுக்காக, வாய்ஸ் மீன்ஸ் சாப்பிட்லாம், இது பண்ணலாம், பேச்சு வந்து கம்மியாக வரும். பேசுனா சவுண்ட் ரொம்ப கம்மியாக வரும், இல்லை பேச்சு கூட வராமல் கூட போகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு அவருக்கு இப்போ தான் 42-43 வயசு தான், அவ்வளோதான் ஆகுது. என் வாழ்க்கையே போயிடும் சாய்ராம், நான் என்ன பண்ணுறது, நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். நான் பாபாவை தான் அப்போ அந்த நேரத்தில் நான் பாபாவோட ஃபோட்டோ எப்போவுமே கையில் வச்சுருப்பேன். நான் எல்லாம் அவரோட செட்டு எல்லாமே அவரோட உறுதியிலேருந்து எல்லாமே வச்சுருப்பேன். நான் பாபா அந்த கையில் வச்சுட்டு, பாபா நீ தான் என் கணவரை காப்பாற்றணும், வாய்ஸ் வேணும், குரல் போயிடுச்சுன்னா அவர் வாழ்க்கையே போயிடுச்சு, எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை, குரல் இல்லாமல் அவர் எப்படி வாழ்வார், எப்படி கூணிக்கு ஒரு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் போகும்போது எப்படி இருக்கும். ஏன்னா நாங்கள் நல்லா ஒரு வாழ்கிறோம், இப்போ நல்லா இருக்கோம், பாபா புண்ணியத்தில் நாங்கள் பாபா புண்ணியத்தில் இப்போ நாங்கள்
நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு தடவை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி நல்லா வரோம். எங்ககிட்ட ஒரு 20, 30 பேர் வேலை செய்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இவ்வளோக்கும் எல்லாமே காரணம் எங்களோட உழைப்பும் பாபாவோட கருணையால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்தோம். நாங்கள் நல்ல முன்னேறி இருக்கிற நேரத்தில் இப்படி நடந்தது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும். திடீர்னு எல்லாமே இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து ஏன்னா கணவருக்கு வந்து உயிருக்கு இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது அவர் எப்படி அதை தாங்கிக்குவார், அவர் எப்படி எல்லாத்தையும் கூனி குறுகி நிற்பார் அப்படின்னு நான் ரொம்ப வேண்டினேன். நான் மனசார அங்கேயே பிடிச்சிட்டு உட்காந்து உடனே ஆப்ரேஷன் நடந்தது. சாய்ராம், நீங்கள் சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு வந்து ஆப்ரேஷன் வந்து ஃபுல்லாக பண்ண முடியலம்மா, பாதி தான் நடந்தது. ஆனால் அந்த பாதியுமே ஓரளவுக்கு நல்லபடியாகவே நடந்தது. நான் வந்து நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனாலும் நாளைக்குன்னு திருப்பி ஓரளவு தான் பண்ண முடிஞ்சது. நாளைக்கு தான் திருப்பியும் கண்டினியூ, நாளைக்கோ இல்லை ஏதோ சொல்கிறாங்க கண்டினியூ பண்ணணும், இப்போ பண்ண முடியாது, தொடர்ந்து பண்ண முடியல, அது பிளட் இதாகுது, கிளாட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று விட்டு ஐசியூவில் எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. வச்சுட்டு திருப்பியும் பண்ணுறாங்க. அப்போ பெரிய டாக்டர் யாரோ வந்து திருப்பி அதை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது ஆக்சுவலி ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது எதிர்பாராமல் நடந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த இடத்துல இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணால் அந்த இடத்துல அது ரொம்ப சாஃப்டான ஒரு இடம், கண்டிப்பாக கிழியணும் அந்த அளவுக்கு அந்த இடம். ஆனால் என்ன ஆச்சரியம் என்னென்னா எதுவுமே ஆக மாட்டேன்னு அந்த ஸ்டிச்சிங்கில் அப்படியே கரெக்டாக அவங்க சொல்கிறது வந்து அவங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு புரியல, புரியல, அவங்க என்னமோ சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணால் இது நடக்கும், அது நடக்க மாட்டேங்குது, அது கரெக்டாக போய் உக்காந்துருச்சு. அந்த மாதிரி உக்காரதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் அதிகமாக வேறு இப்போ ஆர்டிஃபிஷியலாக வந்து சில இதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி தொண்டைக்கு இது மாதிரி பண்ணி அப்படி தான் பேச்சு வர வைக்கணும். ஆனால் அது வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேசலாம், பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப பெயினிங்காக இருக்கும் பேசும்போதெல்லாம். ஒரு டைமு ஆனால் ஒரிஜினலில் இருக்கிறதுக்கும் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஆனால் இது வந்து எப்படி இது நடந்ததுன்னு தெரியல. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை நான் பண்ணியிருக்கிறேன் நிறைய டைமு. ஆனால் இந்த மாதிரி சக்ஸஸ் ஆனதே இதுதான் எனக்கே ஃபஸ்ட்டு டைமு. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாய்ராம். நான் என்னன்னு சொல்லுவேன், நான் இது எல்லாமே நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை விட்டு போகல, சதாகாலமும் நீ என் கூடயே, நான் உன் கூட தான் இருக்கேன், நீ என்னை கையெடுத்து கும்பிட்டா நான் அடுத்த நிமிஷம் உன் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்ன மாதிரி. அப்போ என் கூடயே இருந்து என் ஆப்ரேஷன் என் கணவருக்கும் நல்லபடியாக அவரே நின்று எல்லாமே பண்ணி கொடுத்தாரு சாய்ராம். இதோடு எனக்கு வேறு சந்தோஷமான ஒரு விஷயம் உலகத்தில் என்ன இருக்குது சாய்ராம், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாய்ராம் சொல்லிட்டு எனக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அது எனக்கு கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும் போதே அவங்களுக்கு வந்து குரல் விம்மிக்கிட்டோம், ஒரு சந்தோஷம், ஒரு துக்கம் எல்லாமே கலந்து ரொம்ப ஆச்சரியம். அப்பா கைவிட மாட்டார், இதை நீங்கள் போடுங்க சாய்ராம், நீங்கள் எல்லாருக்கும் அப்பாவை பற்றி இப்போ இது பண்ணுங்கள், அவர் கைவிட மாட்டார், நீங்கள் சொல்லுங்கள் சாய்ராம், இன்னும் என்ன சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் சாய்ராம், நான் நல்லபடியாக அவர் ஆன பின்னாடி நான் உங்கள் சென்டருக்கு நான் வரேன், நான் அப்போ நீங்கள் வீடியோ எடுத்துவே நீங்கள் போடுங்க, நான் பேசுகிறேன் நான் அப்பாவை பற்றி அப்படின்னாங்க. எனக்கு இது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இது உடனே உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன் சாய்ராம். அதே மாதிரி தான் நீங்களும் அப்பா மேலே நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை பொறுமையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்பா கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தருவார். ஏன் நான் இன்னும் சொல்லணும், அதுக்கு மேலேயும் செஞ்சு தருவார். நம்பிக்கை பொறுமையோடு இருங்க, கைவிட மாட்டார். நீங்கள் என்ன வேணால் நினைங்க, நம்மளுக்கு பின்னாடி அப்பா இருக்கிறார், நம்ம அனாதை இல்லை, நம்ம ஒண்டியாக தான் இருக்கோம், நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம அப்பா நம்ம கூட இருக்கார். ஏன்னா பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் மற்றவங்களாம் வருவாங்க. அவர்கிட்ட பணம் இருக்குது, இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு ஏழைங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறவங்கள கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்க கூட யார் இருப்பார்னா நம்ம சாயப்பா இருப்பார். நம்பிக்கையோட போடா, யார் இருந்தால் இல்லைன்னா எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாரா, எங்கள் அப்பாவோட நீங்கள்லாம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை தூக்கி